நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சில மாதங்களாவோ சில வருடங்களாவோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் இல்லாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு தோணும், நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய 2 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது உங்கள் பிராண்டுக்கு தேவையான ரீபிராண்டிங் அண்ட் ரீஃப்ரெஷிங், இதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் ரிஃப்ரெஷிங் அண்ட் பிராண்ட் ரீபிராண்டிங்கோட கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் பற்றி தெரியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிராண்டுக்கு எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிராண்ட் ரிஃப்ரெஷிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் பிராண்டோட ஐடென்டிட்டி, உங்களுக்கான ஒரு பிராண்ட் அடையாளம்னு இருக்கும். அந்த அடையாளத்தை மாற்றாமல் உங்கள் பிராண்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது, சின்ன சின்ன அப்டேட்ஸ் பண்ணுறது. இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸும் சேஞ்சஸும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ரெலவெண்ட்டாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெலவென்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிராண்ட் ரிஃப்ரெஷிங் பண்ணுறோம். இந்த பிராண்ட் ரிஃப்ரெஷிங்கை இன்னும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த லோகோவில் இருக்கக்கூடிய கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அந்த டைப்போகிராஃபியை சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வெப்சைட்டுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும். அந்த வெப்சைட் டிசைனை சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு மெசேஜ் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்லோகன் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்லோகனில் வந்து லிட்டில் பிட் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஏதாவது ஒரு இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்கில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்கறது, அந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறது. இந்த மாதிரியான அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து பிராண்ட் ரிஃப்ரெஷிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிராண்ட் ரிஃப்ரெஷிங்கை பெப்சி 2008 பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா அவங்க பிராண்டில் இருக்கக்கூடிய அந்த லோகோஸில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த விஷுவல் ஐடென்டிட்டிலையும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா யங்கர் பீப்புளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த யங்கர் பீப்புளுக்கு வந்து எனர்ஜெட்டிக் வைப் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிராண்டில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரது மூலமாக உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சேல்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இந்த பிராண்ட் ரிஃப்ரெஷிங் மூலமாக உங்களால் கொண்டு வர முடியும். ரீபிராண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த பிராண்டோட ஐடென்டிட்டியே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது. எப்படின்னா அந்த பிராண்டோட லோகோஸை சேஞ்ச் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுறது. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கும். அந்த மிஷனை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடுறது. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும். இந்தந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் வந்து அந்த பிராண்ட் வந்து பழைய வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த பழைய வேல்யூஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு புது வேல்யூஸை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கும். பேட்ஸ்லாம் வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு புது வாய்ஸை கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்கு பேர் தான் ரீபிராண்டிங். இந்த ரீபிராண்டிங் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் அவங்கவுங்க பிராண்டை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ரீபிராண்டிங் பண்ணுவாங்க. அதாவது ரீபொசிஷனிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏதாவது அவங்க கம்பெனியில் மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது புதுசாக ஏதாவது ஓனர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா புது பார்ட்னர்ஷிப் ஏதாவது டைப் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்க கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எவால்யூஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு பெரிய பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் வந்து ரீபிராண்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் என்ன அப்படின்னா புது ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னா அவங்க பிராண்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ரீபிராண்டிங்கை ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2015 பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்லோகன்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன ஸ்லோகன் அப்படின்னா ஒவ்வொரு வீடும் ஒரு கதை சொல்லும். இந்த ஸ்லோகனை நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸோட விளம்பரத்தில் கேட்டுட்டு தான் இருக்கும். இந்த ஸ்லோகனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கன்சியூமரோட எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம்தான். அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இந்த ஸ்லோகனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இந்த ஸ்லோகனை பயன்படுத்துறது மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, அவங்களுடைய கன்சியூமர் வந்து அவங்கக்கிட்ட எமோஷ்னலா கனெக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் பயணத்தில ஏஷியன் பெயிண்ட்ஸோட பங்களிப்பு பெருசா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸ ஒரு ப்ராடக்ட்டா பார்க்காம, ஒரு இன்ஸ்பிரேஷனல் சாய்ஸ் அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு இன்ஸ்பிரேஷனல் சாய்ஸா பார்க்குறாங்க. பிராண்ட் ரிஃப்ரெஷிங்க்கும் ரீபிராண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிராண்ட் ரிஃப்ரெஷிங் அப்படிங்கிறது உங்கள் பிராண்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது. அதாவது உங்கள் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த லோகோஸில், அந்த லோகோஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லேயோ இல்லை லெட்டர்ஸ்லேயோ ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வருது. அண்ட் அதே மாதிரி உங்கள் பிராண்ட் ஸ்லோகனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றது. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட்ஸில் வந்து அந்த ஆட்ஸில் இருக்கக்கூடிய வாய்ஸில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருது. உங்கள் ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங்கில் ஒரு சின்ன சின்ன மாற்றம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரதுக்கு பேர் தான் பிராண்ட் ரிஃப்ரெஷிங். ரீபிராண்டிங் அப்படிங்கிறது உங்கள் பிராண்டையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது. உங்கள் பிராண்ட் லோகோஸ்லேருந்து அண்ட் உங்கள் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகன்ஸ், அந்த நீங்கள் ஏதாவது ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட்ஸில் இருக்கக்கூடிய வாய்ஸு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புது ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த புது ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய பிராண்டையே மாற்றுறது. இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த புது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிராண்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுறது. பிராண்ட் ரிஃப்ரெஷிங்கை எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்கள் பிராண்ட் வந்து நீங்கள் அவுட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லோகோஸ், உங்களுடைய மெசேஜஸ் அண்ட் அதே மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பழைய மாதிரி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இல்லை அப்படின்னா, அந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் காம்படிட்டர் வந்து நல்லா எவால்வ் ஆயிட்டாரு. அதாவது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டாரு. நம்ம வந்து இனியும் வந்து பழைய ட்ரெண்ட்லேயே இருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரியான நேரங்களில் உங்கள் பிராண்டோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணாமல், அதில் உங்கள் பிராண்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். இந்த ரீபிராண்டிங்கை எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல உங்கள் பிராண்டில் வந்து உங்கள் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் மாடலே நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த ரீபிராண்டிங்கை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிராண்டை சுற்றி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்கள் பிராண்ட் மேலே உங்கள் கன்சியூமருக்கு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் ஏற்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் ஒரு மைனர் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமா தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள மைனர் சேஞ்சஸ் உங்களால் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள இது ரீபிராண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணலாம். 3 பாயிண்ட் வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள இந்த ரீபிராண்டிங்கை பயன்படுத்தலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள் பிராண்டை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரீபிராண்டிங் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பிராண்ட் ரிஃப்ரெஷிங்னா என்ன அண்ட் பிராண்ட் ரீபிராண்டிங்னா என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு 2க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகி நின்றுருந்தீங்க அப்படின்னா, உங்கள் பிராண்டுக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்.